ஆலயத்தில் வருகின்றோம், ஆனந்தமாய் புகழ் கீதம் என்றும் பாடுவோம். அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம், ஆனந்தமாய் புகழ் கீதம் என்றும் பாடுவோம். அர்ப்பணித்து வாழ்ந்திட, அன்பர் உம்மில் வளர்ந்திட, ஆசையோடு அருள் வேண்டி பணிகின்றோம். அர்ப்பணித்து வாழ்ந்திட, அன்பர் உம்மில் வளர்ந்திட, ஆசையோடு அருள் வேண்டி பணிகின்றோம். அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம், ஆனந்தமாய் புகழ் கீதம் என்றும் பாடுவோம். தாயின் கருவிலே உருவாகும் முன்னரே அறிந்து எங்களை சேர்ந்த தெய்வமே, பாவியாயினும் பச்ச பிள்ளையாயினும் அர்ச்சித்திருக்கின்றேன், கற்பித்திருக்கின்றேன். மனிதராக புனிதராக வாழ பணிக்கின்றேன், பிறரும் வாழ எங்கள் வாழ்வை கொடுக்க அழைக்கின்றேன். அஞ்சாது என்று எம்மை காத்து வருகின்றேன். அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம், ஆனந்தமாய் புகழ் கீதம் என்றும் பாடுவோம். அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம், ஆனந்தமாய் புகழ் கீதம் என்றும் பாடுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நண்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்னையின் அன்பு பக்தர்களே, இத்திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி, திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்களின் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும் இன்றைய நாளில் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துக்களுக்காகவும் நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துக்களுக்காகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த ஒளிபரப்பை காண்கின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசிர்வதிக்கவும் இத்திருப்பலியில் மன்றாடுவோம். Dear devotees, this Mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya Plus Shrine Web TV as well as other social media, and in a special way for all the sponsors of this live telecast Mass and those who wrote their Mass intentions yesterday, and all the devotees of Our Lady of Health Velangani who are watching the same. இறையேசுவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று தாய் திருச்சபையோடு சேர்ந்து நாம் அனைவரும் இயேசுவின் தூய்மை மிகு பெயர் திருவிழாவை கொண்டாடுகிறோம். இயேசுவின் திருப்பெயர் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தது. இயேசு வாழ்ந்த காலத்தில் இயேசு என்று சொன்னாலே பயந்து நடுங்கிய அரசர்களை பார்த்திருக்கிறோம். இயேசு என்று சொன்னாலே பேய்கள் நடுங்கி ஓடின. இயேசு என்ற பெயரை கேட்டவுடன் நோய்கள் சுகம் பெற்றன, நோயாளிகள் சுகம் பெற்றார்கள். இயேசு என்ற பெயர் இந்த மண்ணுலகில் எங்கெல்லாம் ஒலித்துக் கொண்டிருக்கிறதோ அங்கெல்லாம் புதுமைகள் நடந்து கொண்டே இருக்கின்றன. எனவே இந்த மண்ணுலகிலே நாம் மீட்பு பெற வேண்டுமானால்
இயேசு என்ற பெயரை தவிர வேறு எந்த பெயரையும் நமக்கு இறைவன் கொடுக்கவில்லை. இயேசு என்ற பெயர் மீது யார் யாரெல்லாம் விசுவாசமும் நம்பிக்கையும் கொண்டிருக்கிறார்களோ, விசுவாசத்திலும் நம்பிக்கையிலும் அவரிடத்தில் ஜெபிக்கிறார்களோ, அந்த பெயரில் உள்ள வலிமையை அறிந்து அவரிடத்தில் சென்று அவரை அண்டி வாழ்கிறார்களோ, அவர்கள் அனைவருக்கும் மீட்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. எனவே இயேசுவின் பெயர் நமது குடும்பத்திலும் நமது உள்ளத்திலும் நாம் இருக்கக்கூடிய எல்லா இடங்களிலும் என்றும் ஒலித்து கொண்டிருக்க வேண்டும். எனவே அந்த பெயரின் மகிமையை நாம் நமது வார்த்தையின் வழியாகவும் நமது செயலின் வழியாகவும் இவ்வுலகம் முழுவதும் எடுத்து சென்று அனைத்து மக்களும் இயேசுவின் மீது நம்பிக்கை கொண்டு அவருடைய மக்களாக வாழ வேண்டுமாய் இன்றைய நாளிலே மிக சிறப்பாக ஜெபிப்போம். எனவே இத்திருப்பலியிலே கலந்து கொள்ள நாம் அனைவரும் இங்கு கூடி வந்திருக்கிறோம். அந்த இயேசுவின் பெயர் மீது நம்பிக்கை கொண்டு விசுவாசம் கொண்டு அன்னையினுடைய அரவணைப்பையும் பெற்று அன்னையினுடைய வேண்டுதலையும் பெற்று இவ்வுலகிலே நல்ல பிள்ளைகளாக வாழ இத்திருப்பலியிலே கலந்து கொள்ள வந்திருக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமது குற்றங்குறைகள் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்ல வேண்டும் என்று நமது குற்றங்குறைகள் அனைத்தையும் ஒப்புக்கொண்டு திருப்பலியிலே மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நமது குற்றங்குறைகள் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. மன்றாடுவோமாக. இறைவாவும் வார்த்தை மனிதனான மறை நிகழ்வில் மனித இனத்தின் மீட்புக்கு அடித்தளமிட்டீரே. மக்களின் வேண்டுதல்களுக்கு ஏற்ப அவர்களுக்கு இரக்கம் காட்டியருளும். அதனால் ஒரே திருமகனின் பெயரை தவிர வேறொரு பெயரை அழைத்து மன்றாட தேவையில்லை என்பதை அனைவரும் அறிந்து கொள்வார்களாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். அன்பிற்குரியவர்களே, திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம்.
அன்பிற்குரியவர்களே, இறைவன் நேர்மையாளர் என நீங்கள் அறிந்து கொண்டால் நேர்மையாக செயல்படுவோர் அனைவரும் அவரிடமிருந்து பிறந்தவர்கள் என்பதை புரிந்து கொள்வீர்கள். நம் தந்தை நம்மிடம் எத்தனை அன்பு கொண்டுள்ளார் என்று பாருங்கள். நாம் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுகிறோம். கடவுளின் மக்களாகவே இருக்கிறோம். உலகம் அவரை அறிந்து கொள்ளாததால் தான் நம்மையும் அறிந்து கொள்ளவில்லை. என் அன்பார்ந்தவர்களே, இப்போது நாம் கடவுளின் பிள்ளைகளாய் இருக்கிறோம். இனி எத்தன்மையராய் இருப்போம் என்பது இன்னும் வெளிப்படவில்லை. ஆனால் அவர் தோன்றும்போது நாமும் அவரை போல் இருப்போம். ஏனெனில் அவர் இருப்பது போல் அவரை காண்போம். அவரை எதிர்நோக்கி இருக்கிற அனைவரும் அவர் தூயவராய் இருப்பது போல் தம்மையே தூயவராக்க வேண்டும். பாவம் செய்யும் அனைவரும் சட்டத்தை மீறுகின்றனர். சட்டத்தை மீறுவதே பாவம். பாவங்களை நீக்கவே அவர் தோன்றினார் என்பது உங்களுக்கு தெரியும். அவரிடம் பாவம் இல்லை. அவரோடு இணைந்திருக்கும் எவரும் பாவம் செய்வதில்லை. பாவம் செய்பவர் எவரும் அவரை கண்டதும் இல்லை, அறிந்ததும் இல்லை. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 98 பதிலுரை பாடல் பல்லவி. மாந்தர் அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள். ஏனெனில் அவர் வியத்தகு செயல்கள் புரிந்துள்ளார். அவருடைய வலக்கரவு புனிதமிகு புயமே. அவருக்கு வெற்றியை அளித்துள்ளன. மாந்தரனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். மாந்தரனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை இஸ்ரேல் வீட்டாருக்கு வாக்களிக்கப்பட்ட தமது பேரன்பையும் உறுதிமொழியையும் அவர் நினைவு கூர்ந்தார். உலகெங்கும் உள்ள அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். உலகெங்கும் வாழ்வோரே அனைவரும் ஆண்டவரை ஆர்ப்பரித்து பாடுங்கள். மகிழ்ச்சியுடன் ஆர்ப்பரித்து புகழ்ந்தேத்துங்கள். மாந்தரனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். மாந்தரனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர்.
அல்லேலூயா 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 வாக்கு மனிதரானார், நம்மிடையே குடிகொண்டார். அவரிடம் நம்பிக்கை கொண்டு அவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்கும் அவர் கடவுளின் பிள்ளைகளாகும் உரிமை அளித்தார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடும் இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு தம்மிடம் வருவதை கண்ட யோவான், இதோ கடவுளின் செம்மறி, செம்மறியாம் இவரே உலகின் பாவத்தை போக்குபவர். எனக்கு பின் வரும் இவர் என்னை விட முன்னிடம் பெற்றவர், ஏனெனில் எனக்கு முன்பே இறந்தார் என்று நான் இவரை பற்றியே சொன்னேன். இவர் யார் என்று எனக்கு தெரியாதிருந்தது, ஆனால் இஸ்ராயேல் மக்களுக்கு இவரை வெளிப்படுத்தும் பொருட்டே நான் வந்துள்ளேன். தண்ணீரால் திருமுழுக்கு கொடுத்தும் வருகின்றேன் என்றார். தொடர்ந்து யோவான் சான்றாக கூறியது, தூய ஆவி புறாவை போல வானிலிருந்து இறங்கி இவர் மீது இருந்ததை கண்டேன். இவர் யார் என்று எனக்கு தெரியாதிருந்தது, ஆனால் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுக்கும்படி என்னை அனுப்பியவர் தூய ஆவி இறங்கி யார் மீது இருப்பதை காண்பீரோ அவரே தூய ஆவியால் திருமுழுக்கு கொடுப்பவர் என்று என்னிடம் சொல்லியிருந்தார். நானும் கண்டேன். இவரே இறைமகன் என சான்றும் கூறி வருகின்றேன். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. உமக்கு புகழ். இறை இயேசு கிறிஸ்துவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, வேளாங்கண்ணி அன்னையின் பக்தர்களே, ஒரு வீடு தீப்பற்றி மளமளவென்று எரிந்து கொண்டிருக்கிறது. அப்பொழுது கொஞ்சம் பேர் அந்த வீட்டை சுற்றி பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் அந்த வீடானது முழுமையாக எரிந்து போக இன்னும் சிறிதே இருந்தது. அங்கிருந்த மக்களால் எதுவும் செய்ய முடியவில்லை. அப்பொழுது ஒரு வாலிப பையன், ஒரு வாலிபர் அங்கே வந்து அந்த வீட்டிலே இருந்த எல்லோரும் காப்பாற்றப்பட்டு விட்டார்களா என்று சத்தமாக கூவி கேட்கிறான்.
அந்த நேரத்தில் அவனது காதின் அருகிலே வந்து ஒருவர் கூறுகிறார், உன்னுடைய தாயும் உன்னுடைய சகோதரியும் உள்ளே சிக்கிக் கொண்டார்கள் என்று. இதை கேட்டவுடனே அந்த வாலிபன் விரைந்து ஓடுகிறான். முழுமையாக எரிந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த வீட்டுக்குள்ளே விரைந்து ஓடுகிறான். எப்படியாவது தனது தாயையும் தனது சகோதரியையும் காப்பாற்றிவிட வேண்டும் என்று எண்ணி அந்த முழுமையாக எரிந்து கொண்டிருக்கக்கூடிய வீட்டிற்குள்ளே விரைந்து ஓடுகிறான். ஓடி அந்த தாயையும் சகோதரியையும் முழுமையாக எரிந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த வீட்டில் இருந்து காப்பாற்றி வெளியிலே கொண்டு வருகிறான். கொண்டு வந்த அந்த கணம் அவன் விழுந்து இறக்கிறான். இவர்கள் இருவரும் காப்பாற்றப்படுகிறார்கள். இயேசுவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, நமது வாழ்க்கையில் பல நேரங்களிலே பலவற்றை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறோம். எனது வாழ்க்கைக்கு வந்தால்தான் அது எனக்கு தெரியும் அதனுடைய விளைவு என்ன என்று. இந்த வாலிப பையனை போல நமது அன்னை, நமது சகோதரி, நமது சகோதரன் ஏதாவது ஆபத்திலே மாட்டியிருந்தால் அதை எந்த ஒரு சூழ்நிலை என்றும் கூட பார்க்காமல் அவர்களை அங்கிருந்து விடுவிப்பதற்காக நமது உயிரையும் கொடுக்க துணிகின்றோம். அதுதான் அன்பு. அதுதான் கடவுள் நமக்கு கொடுத்த அன்பு. இயேசுவில் பிரியமானவர்களே, எல் சல்வாதோர் என்ற ஒரு நாடு இருக்கிறது. அந்த நாட்டிலே 1917 ஆண்டு பிறந்தவர்தான் ஆஸ்கர் ரொமாரோ. 1970 ஆண்டு ஆயராக திருநிலைப்படுத்தப்படுகிறார். ஆயராக திருநிலைப்படுத்தப்பட்ட பின்பு அவர் இருந்த மறை மாவட்டத்திலே மக்களை பார்க்கிறார். மக்களுக்கு உரிமை மறுக்கப்படுகிறது. மிருகங்களை போன்று அவர்கள் கொல்லப்படுகிறார்கள். யாரும் அவர்களுக்கு குரல் கொடுக்க முன்வரவில்லை. எனவே பிஷப் ஆஸ்கர் ரொமாரோ அவர்களுக்காக குரல் கொடுக்க முன் வருகிறார். அவர்கள் செத்து அழிவதை இவரால் பார்த்து கொண்டிருக்க முடியவில்லை. அவருடைய உற்ற நண்பர் ஒரு குருவானவர் எவ்வாறு இறந்தார் என்பது அவருக்கு நன்றாக தெரிந்திருந்தது. யாரும் அவருக்காக குரல் கொடுக்கவில்லை. எனவே இந்த மக்களுக்காகவும் யாரும் குரல் கொடுக்க போவதில்லை. இந்த அரசாங்கத்திடமிருந்து இவர்களை காப்பாற்ற வேற யாரும் வரப்போவதில்லை என்று தானே முன் வருகிறார். அந்த ஏழை மக்களுக்கு தன்னுடைய முழுமையான ஒத்துழைப்பை கொடுக்கிறார். அவர்களுக்காக குரல் கொடுக்கிறார். அப்படி குரல் கொடுத்து அவர்களுடைய உரிமைக்காக போராடி கொண்டிருக்கும் பொழுதுதான் ஒரு மருத்துவமனையிலே திருப்பலி நிறைவேற்ற செல்லுகிறார். அங்கே இவரை சுட்டு வீழ்த்துகிறார்கள். இயேசுவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைய திருவிவிலியம் நமக்கு கற்றுத்தருவது இதோ இறைவனின் செம்மறி. இன்றைய திருவிவிலிய வாசகங்கள் நமக்கு கற்றுக் கொடுப்பது இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்க வந்தவர். உலகின் பாவங்களை தன்னுடைய அன்பால், தன்னுடைய உயிரால் நீக்கி இவ்வுலகிற்கு புத்துயிரை கொடுத்து அடிமைகளாக, பாவிகளாக, துன்பத்திலும் கஷ்டத்திலும் வீழ்ந்து கிடந்த நம் அனைவரையும் மீட்டு ஒரு மிகப்பெரிய இடத்திலே, விண்ணகம் என்ற ஒரு மிகப்பெரிய இடத்திலே நம் அனைவரையும் கொண்டு சென்று வைக்க வேண்டும் என்ற ஒரே ஒரு நோக்கத்தோடு, அந்த அன்போடு நமது மத்தியிலே இறங்கி வருகிறார். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இயேசுவில் பிரியமானவர்களே, பழைய ஏற்பாட்டிலே பார்க்கிறோம், இஸ்ரேல் மக்கள் அடிமைகளாக எகிப்து நாட்டிலே இருந்து கொண்டிருக்கிறார்கள். எல்லாவற்றிலும் அவர்களுக்கு உரிமை மறுக்கப்படுகிறது. மிருகங்களை போன்று நடத்தப்படுகிறார்கள். அவர்களை மதிப்பதற்கு அங்கு யாரும் கிடையாது. அவர்களுடைய சமூகம்
மிக பெரிதாக இருந்தாலும் கூட அவர்கள் அனைவரும் அடிமைப்படுத்தப்பட்டவர்களாக இருந்தார்கள். அப்படிப்பட்ட நிலையில்தான் ஆண்டவராகிய கடவுள் அந்த அடிமைகளை மீட்க தானே இறங்கி வருகிறார். மோசேயை அனுப்புகிறார். அந்த மக்களை அங்கிருந்து மீட்டு செல்ல அவர் கொடுத்த ஒரு அடையாளம் தான் இதோ இறைவனின் செம்மறி. அந்த ஒரு வயதுடைய ஆட்டுக்குட்டியை கொன்று அந்த இரத்தத்தை அந்த இஸ்ரேல் மக்களுடைய வீட்டின் மேல் எல்லாம் தெளித்தார்கள், நிலவின் மேல் எல்லாம் தெளித்தார்கள். அந்த இரத்தம் தான் இஸ்ரேல் மக்களில் இருந்த அந்த மூத்த குடிமக்களை காப்பாற்றியது, மூத்த மகனை ஒவ்வொரு குடும்பத்திலும் காப்பாற்றியது. எனவே இயேசுவின் இரத்தம் அந்த இஸ்ரேல் மக்களின் மீது, கடவுளின் இரத்தம் அந்த இஸ்ரேல் மக்களினுடைய வாழ்க்கை மீது மட்டுமல்ல, யார் யாரெல்லாம் நம்பிக்கை கொண்டிருக்கிறார்களோ, யார் யாரெல்லாம் விசுவசிக்கிறார்களோ, யார் யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் பெயரை உரக்க கூறுகிறார்களோ அவர்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, இதோ நானே உலகின் செம்மறி, உங்களுடைய பாவங்களிலிருந்து மீட்க வந்த தேவன் நானே என்று நாம் ஒவ்வொருவருக்கும் தனது உயிரை கொடுத்து நம்மை மீட்க வந்திருக்கிறார். இயேசுவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, புனித திருமுழுக்கு யோவான் அதிகாரம் 1வது அதிகாரம் இறைவசனம் 39 பார்க்கிறோம். யோவான் தன்னுடைய இரு சீடர்களை பார்த்து சொல்லுகிறார், இதோ இறைவனின் செம்மறி, இவரை பின்தொடருங்கள் என்று. இவரை பற்றி பல கேள்விகள் கேட்கிறார்கள். யோவானை பற்றி நாங்கள் என்ன சொல்ல போகிறோம் எங்களை அனுப்பியவர்களுக்கு? உம்மை பற்றி என்ன சொல்லுகிறீர்? நீர்தான் மெசையாவா? நீர்தான் எலியாவா? நீர்தான் இறைவாக்கினர்கள் ஒருவரா? பின் ஏன் நீர் இந்த திருமுழுக்கை கொடுக்கிறீர் என்று பல கேள்விகளை கேட்டுக்கொண்டே செல்லுகிறார்கள். ஆனால் இவர் கொடுத்த ஒரே ஒரு பதில், நான் அவருடைய பாதையை செம்மையாக்க வந்த ஒரு கருவி மட்டுமே என்று தன்னை பற்றி ஒரே ஒரு வார்த்தையில் சொல்லிவிட்டு இயேசுவை பற்றி மிக தெளிவாக கூறுகிறார். இவர்தான் இறைவனின் செம்மறி, இவர்தான் உலகின் பாவங்களை போக்க வந்தவர். அவருடைய மிதி அடிவாரை அவிழ்க்க கூட நான் எனக்கு தகுதி இல்லை. அப்படிப்பட்ட ஒருவரை தான் இதோ நீங்கள் உங்களது மீட்புக்காக கடவுள் அனுப்பப்பட்ட அந்த இயேசுவை தான் நான் உங்களுக்கு எடுத்து கூறுகிறேன் என்று இயேசுவை பற்றி முழுமையாக பரிசுத்தாவியால் நிரப்பப்பட்டு பேசுகிறார். இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, பல இடங்களில் நாம் செல்லுகிறோம். பல நேரங்களிலே நமக்கு சோதனைகள் வருகிறது. இயேசுவை பற்றி பேசும் பொழுது முக்கியமாக எங்கெல்லாம் பல மதத்தினர் கூடியிருக்கிறார்களோ அந்த இடத்திலே எத்தனையோ கிறிஸ்தவர்கள் சிலுவை அடையாளம் வரையக்கூட ஒரு தெம்பில்லாமல் இருக்கிறார்கள். எங்கே நான் சிலுவை அடையாளம் வரைந்தால் என்னை கிறிஸ்தவன் என்று கண்டுகொள்ளுவார்கள், என்னை துன்புறுத்துவார்கள் என்று எத்தனை கிறிஸ்தவர்கள் இன்னும் தங்களை மறைத்துக் கொண்டு மறைவான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதோ ஸ்நாபக அருளப்பரை போல உண்மையை உண்மையாக எடுத்து கூறி நேர்மையாக தன்னுடைய வாழ்க்கையிலே இயேசுவினுடைய பாதையிலே பின்பற்றக்கூடிய நான் எப்பொழுதும் இயேசுவினுடைய பிள்ளையாக வாழ்வேன், இயேசுவை பற்றி உரக்க கூறுவேன், ஸ்நாபக அருளப்பரை போல இயேசுவை பற்றி உரக்க கூறுவேன் என்று எப்பொழுது நாம் வெளிவந்து நம்முடைய அந்த விசுவாசத்தை அறிக்கையிட போகிறோம்? கஷ்டங்கள் வருகிறது, வேதனைகள் வருகிறது, துன்பங்கள் வருகிறது என்று ஓடி ஒளியக்கூடிய சமூகமாக இப்பொழுது நமது சமூகம் மாறிக்கொண்டிருக்கிறது. ஆண்டவரே, எனக்கு இந்த கஷ்டம் வேண்டாம், இதை என்னிடமிருந்து விலக்கி வையும் என்று கூறுகிறோம். இந்த துன்பத்திலிருந்து என்னை விடுவியும் என்று கூறுகிறோம். எப்பொழுதாவது ஆண்டவரே, நீர் பாடுபட்ட அந்த துன்பத்தில் நானும் பங்கெடுக்க வேண்டும், எனக்கும் ஒரு வாய்ப்பை கொடும் ஆண்டவரே என்று எந்த துன்பத்தையாவது ஏற்றிருக்கிறோமா? எந்த கஷ்டத்தையாவது ஏற்றிருக்கிறோமா? துன்பத்தை கண்டால் பயந்து ஓடுகிறோம், கஷ்டங்களை கண்டால் விலகி ஓட நினைக்கிறோம். கடவுளே நமக்காக வந்து பாடுபட்டு தன்னுடைய உயிரை கொடுத்து நமது மீட்புக்காக இதோ
அவரே ஒரு செம்மறியாக தன்னை பலியாக்கி இருக்கிறார். நமது பாவங்களில் இருந்து நம்மை மீட்டு மீண்டும் அவரோடு ஒன்று சேர்த்து நாம் அனைவரும் இறைவனுடைய பிள்ளைகளாக வாழ அவரே தன்னை தாழ்த்தி இது நமது மத்தியிலே வந்திருக்கிறார். அப்படிப்பட்ட இறைவன் நமது வாழ்க்கையிலே எந்த அளவுக்கு ஏற்றுக்கொள்ளப்படுகிறார். இயேசுவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, எல்லோரும் அதுபோல கிடையாது. எத்தனையோ இடங்களில் நாம் பார்க்கிறோம், எத்தனையோ மக்கள் சாட்சிய வாழ்வு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இயேசுவின் பெயரை உரக்க கூறி நான் கிறிஸ்தவன், இயேசுவை விசுவசிக்கிறவன் என்று உரக்க கூறி சாட்சிய வாழ்வு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எத்தனையோ மக்கள் உயிர் துறந்தார்கள். அவர்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கூறுகிற ஒரே வார்த்தை, நான் உங்களோடு இருக்கிறேன், நானே உலகின் செம்மறி, நான் உங்களோடு இருக்கிறேன் என்று ஆறுதலான வார்த்தைகளை கூறி அவர்களுக்கு ஒரு தெம்பை கொடுக்கிறார். இயேசுவில் பிரியமானவர்களே, வாழ்க்கையிலே பல நேரங்களில் நாம் எதிர்த்து நிற்கக்கூடிய சூழ்நிலை வரும். ஆஸ்கர் ரொமாரோ அவர்களைப் போல எதிர்த்து நிற்க வேண்டிய சிச்சுவேஷன் நமக்கும் வரும். அப்படி வரும்போது அதை கண்டு பயந்து ஓடுகிறோமா அல்லது அந்த சூழ்நிலையை நாம் சந்திக்கிறோமா? எல்லோருடைய வாழ்க்கையிலும் அவர்களுடைய விசுவாசத்திற்கு சோதனை வரும். சாத்தான் சாதாரணமானவன் கிடையாது. பல வழிகளிலே நம்மை பாவத்திலே விலக்காட்ட, பாவத்திலே தள்ள ஒவ்வொரு நொடியும் முயற்சி செய்து கொண்டே இருப்பான். அந்த ஒவ்வொரு நொடியும் ஆண்டவருடைய அருளும் ஆசீரும் நமது வாழ்க்கையிலே இருந்தால் மட்டுமே வெளிவரக்கூடிய சக்தி நமக்கு இருக்கும். அன்னை மரியாளை பார்க்கிறோம். அன்னை மரியாள் கபிரியேல் அதிதூதரை சந்தித்த பொழுது கபிரியேல் அதிதூதரை என்ன சொல்லி வாழ்த்துகிறார்? அன்னை மரியாளை, அருள் நிறைந்தவளை வாழ்க, அருள் நிறைந்தவளை வாழ்க என்று கூறுகிறார். அருள் நிறைந்து கிடந்தது அன்னை மரியாள் இடத்திலே. எந்த ஒரு அருளும் அன்னையை விட்டு விலகி செல்லவில்லை, இல்லை என்றால் அழிக்கப்படவில்லை. ஏன்? எப்படி அன்னை மரியாள் மட்டும் எல்லா அருளையும் சேர்த்து வைத்திருந்தாள்? ஏனென்றால் அன்னை மரியாள் எந்த ஒரு பாவத்திலும் விழவில்லை. அந்த அருள்தான் தெய்வ சக்தி. அந்த தெய்வ சக்தி தான் அன்னை மரியாளுக்கு சோதனைகள் வந்த போதும் வேதனைகள் வந்த போதும் அதிலிருந்து மீண்டு வரக்கூடிய ஒரு உந்துதலை கொடுத்தது. ஆண்டவருடைய வார்த்தையை கடைபிடித்து வாழக்கூடிய அந்த ஒரு ஆற்றலை கொடுத்தது. சாத்தானின் சோதனையிலிருந்து விடுபட்டு கடவுளுக்கு ஏற்புடைய வாழ்க்கை வாழ அன்னைக்கு ஒரு உந்துதலை கொடுத்தது. அதே போல நாமும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மிடத்தில் இருக்கிறார் என்பதை உணர்ந்து, நமது உள்ளத்திலே வந்து பிறந்திருக்கிறார் என்பதை உணர்ந்து பாவத்தை விலக்கி புண்ணியமான வாழ்க்கை வாழும்போது நமது வாழ்க்கையிலும் அருள் பொழியப்படும், இறைவனுடைய தெய்வ சக்தி பொழியப்படும். அந்த தெய்வ சக்தி நாம் துன்பத்திலே இருக்கும் போதும் வேதனையிலே இருக்கும் போதும், மேலும் நமது விசுவாசத்திற்கு எப்பொழுதெல்லாம் தடங்கள் வருகிறதோ அந்த நேரங்களில் எல்லாம் உரத்த குரலிலே இவரே என் ஆண்டவர் என்று கூற அந்த சக்தி ஆண்டவர் நமக்கு கொடுப்பார். எனவே இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிறவர் என்று ஸ்நாபக அருளப்பரால் சுட்டி காட்டப்பட்ட அந்த இயேசுவை நமது உள்ளத்திலே வாங்க இங்கு கூடி வந்திருக்கிறோம். இத்திருப்பலியிலே பங்கு கொண்டு அவருடைய ஆசிரியையும் அருளையும் அன்னையினுடைய வேண்டுதல் வழியாக பெற்றுக்கொள்ள வந்திருக்கிறோம். எனவே நாம் ஸ்நாபக அருளப்பரை போல வாழ்வதற்கான அந்த சக்தியை இறைவனிடம் வேண்டுவோம். உண்மையை உரக்க கூறுவோம், நீதிக்காக போராடுவோம். ஆண்டவரை நாம் உரத்த குரலில் அறிக்கையிடுவோம். அப்பொழுது இறைவன் நமக்கும் ஸ்நாபக அருளப்பரை போல சக்தியும் பலத்தையும் கொடுத்து இறைவனுடைய அன்பிலே என்றும் வாழ நமக்கு துணை செய்வார். ஆமென். காணிக்கை தரும் நேரம் நான் என் மனம் தருகின்றேன். காணிக்கை தரும் நேரம்
ஏற்றருளும் தெய்வமே, எளியவன் தருகின்ற காணிக்கையை ஏற்றருளும் தெய்வமே, எளியவன் தருகின்ற காணிக்கையை காணிக்கை தரும் நேரம் நான் என் மனம் தருகின்றேன். காணிக்கை தரும் நேரம் நான் என் மனம் தருகின்றேன். ஏற்றருளும் தெய்வமே, எளியவன் தருகின்ற காணிக்கையை. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பள்ளி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது வல்லமையிலிருந்து நாங்கள் பெற்றுக்கொண்ட இக்காணிக்கைகளை ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் சாவை ஏற்கும் அளவுக்கு உமக்கு கீழ்ப்படிந்த கிறிஸ்துவுக்கு மீட்பளிக்கும் பெயரை நீர் அருளியது போல அப்பெயரின் ஆற்றலால் உமது பாதுகாப்பை எங்களுக்கு வழங்குவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். தூயவரான தந்தையே, உமன்பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக இந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். உம் வார்த்தையான அவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர். அவரையே மீட்பராகவும் ஈடேற்றுபவராகவும் எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூய ஆவியால் உடலெடுத்து கன்னிமரியிடமிருந்து பிறந்தார். அவர் உமது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு அவர் சாவை வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். ஆகவே வானதூதரோடும் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் நமது மாட்சியை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பீட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர்
கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் மேதகு சகாயராஜ் ஆண்டகை, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவ பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தேளும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியிலுள்ள ஏற்றருளும். எங்கள் அனைவரி மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ள தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம் அருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கே உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தெய்வ படிப்பினியால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து ஜெபிப்போம். எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும்,
தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்லுகிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உமது திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை நோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இச்சிம்மரின் விருந்து கலைக்கப் பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். கருணையப்பமதில் உலகாளும் இறைவா, என்னுள்ளம் மீதவாழ எழுந்து வா தலைவா. கருணையப்பமதில் உலகாளும் இறைவா, என்னுள்ளம் மீதவாழ எழுந்து வா தலைவா. என் உயிரில் கலந்தவா, என் மனதில் நிறைந்தவா. என் உயிரில் கலந்தவா, என் மனதில் நிறைந்தவா. உறவிவா உறவிவா, உன்னோடு இணையவா. உறவிவா உறவிவா, உன்னோடு இணையவா. நற்கருணையப்பமதில் உலகாளும் இறைவா, என்னுள்ளம் மீதவாழ எழுந்து வா தலைவா. நற்கருணையப்பமதில் உலகாளும் இறைவா, என்னுள்ளம் மீதவாழ எழுந்து வா தலைவா. நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, கிறிஸ்துவின் பெயரை சிறப்பித்து மாற்றிக்குரிய உமக்கு நாங்கள் ஒப்புக் கொடுத்து உட்கொண்ட திருவுணவு எங்கள் மீது உமது அருளை மிகுதியாக பொழிய உம்மை வேண்டுகிறோம். அதனால் எங்கள் பெயரும் விண்ணகத்தில் எழுதப்பட்டிருப்பதை நினைத்து மகிழ்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் பெற மன்றாடுவோம். ஆற்றலும் அன்பும் மிக்க இயேசுவை கையிலேந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னையே, இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்கள் மற்றும் இணையதளம் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசீர்வதிக்கும். இவர்களின் மனம் சோர்ந்து போகும்போது பால்கார பாலகனின் பால் குடத்தை பொங்கச் செய்தது போல இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியில் பொங்க வையும். இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும்போது நடக்க இயலாத சிறுவனை நடக்க வைத்தது போல இவர்களையும் எழுந்து நடக்க வையும். இவர்கள் துன்பக்கடலில் தத்தளித்து தடுமாறும் போது போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரை சேர்த்தது போல இவர்களையும் கரை சேர்த்தருளும். வரம் பெற்று தரும் புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் உங்களோடு என்றும் தங்குவதாக. May Jesus touch you
and heal you through the loving hands of his dear mother, Our Lady of Elangani. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியின் பெயரால் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இறைவனின் அன்பையும் அன்னையின் பரிந்துரையும் என்றும் பெற்று வாழ சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு